சுவாமிகளின் அம்மா இசைஞானி ஆவார். இவர் சடைய நாயனாரின் மனைவி ஆவார். அடுத்து மங்கையர்க்கரசியார் அவர்கள். இவர் பூன்பாண்டியனின் மனைவி ஆவார். இவர்கள் இருவரும் பாட்டாக எதுவும் எழுதவில்லை. நல் அடியார்களாக திகழ்ந்தார்கள். தொண்டில் சிறந்து விளங்கினார்கள். இது போன்ற பின்புலம் எதுவும் இல்லாமல் ஒரு சாதாரண வீட்டு பெண்ணாக திகழ்ந்தவள் புனிதவதியார். சோழ நாட்டில் காரைக்காலில் வணிகர் குலத்தில் தனதத்தனார் என்பவரின் மகளாக தோன்றியவர் புனிதவதியார். புனிதவதியார் என்பது காரைக்காலின் அம்மையாரின் இயற்பெயர். சிற்றிலம் பருவத்திலே தமது விளையாட்டிலும் கூட சிவபெருமானை மறவாது தொழுது பழகியவர். இன்று நாம் அப்படி இருக்கின்றோமா? திருத்தலத்திற்கு வந்தாலுமே இறைவனை பற்றி எண்ணாமல் உலா வருகின்றோமே, கையக பேசி சகிதமாக. இன்றைய இளம் சீரார்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், செயல்படுங்கள். திருத்தலத்திற்கு வாருங்கள், இறைவனையை சிந்தியுங்கள். வேறு எந்த சிந்தனையிலும் உங்கள் மனதினை செலுத்தாதீர்கள். புனிதவதியாரின் வாழ்வினை நோக்கியுங்கள். அம்மையார் பிறந்து மொழிபெயன்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேர்ந்தேன் என்று அவர் தனது அற்புத திருவந்தாரியில் கூறுவதை நோக்கும் போது எம்பெருமான் மீது எவ்வளவு பற்றுடன் இருந்திருந்தார் என்பது புலப்படும். எம்பெருமான் மீது பற்று கொண்ட புனிதவதியாருக்கும் திருமணம் நடைபெற்றது. அவளும் பூவுலகில் பிறந்த பெண்தானே. நாகப்பட்டினத்தில் வணிகனின் புதல்வனாகிய பரமதத்தன் இவன் ஒரு இளம் வணிகன். தானிய வியாபாரம் வண்டி வண்டியாய் நெல் கொள்முதல் செய்து களமாய் சிற்றூருக்கு விற்கும் தொழில் வணிகன் பரமதத்தனே. இவனுக்கு நான் ஏற்றி திருமணம் செய்து கணவன் ஆகிறார். காலைக்கு தளிரடி மென்னடை மை போன்ற அந்த மயிலா புனிதவதி மனக்கோலம் காண்கிறார். இப்போது நாம் கதைக்கு வருவோம். கணவன் கடையிலிருந்து அனுப்பிய மாங்கனிகள் இரண்டர்கள். ஒன்றினை பசியோடு படியேறி வந்த சிவனடியாருக்கு படைக்கிறார் புனிதவதியார். சிவன் மீது இருந்த ஆழ்ந்த பற்றார். மறுகனியை கடையிலிருந்து வந்து கணவனுக்கு புசிக்க கொடுக்கிறாள். கனியோ சுவையிலும் சுவை. சுவையில் லயித்திருந்த கணவன் மறுமாங்கனியும் கேட்க பொய் பேச தெரியாத பேதையாக திகழ்ந்த புனிதவதி தன்னிடம் இருந்த மாங்கனியை பசியோடு வந்த சிவனடியாருக்கு கொடுத்த விவரத்தை கூறுகிறார். அது மட்டுமா, கணவனுக்காக கொடுக்க, புசிக்க கொடுக்க மறுகனி இல்லாத அந்த மங்கை இறைவனையே வேண்டுகிறாள். இறையருளால் மற்றும் ஒரு மாங்கனியை வரவழைத்து கணவனிடம் கொடுக்கிறாள். பொய் பேசா மடந்தை புனிதவதி சிவனடியாருக்கு மாங்கனி கொடுத்தது பற்றி கணவனிடம் கூறியதால் தன் கணவனின் மதிப்பில் அவள் ஒரு புனிதள் ஆகிறாள். மனைவி புனிதள் என்றால் கணவன் தள்ளிக் கொள்வானோ? கணவன் புனிதள் என்றால் மனைவி தள்ளிக் கொள்வதில்லை. இங்கே மனைவி புனிதள் என்று ஆகிவிட்டபடியால் அவளுடன் குடும்பம் நடத்த முடியாத நிலை கணவனுக்கு ஏற்படுகிறது. இவளை தெய்வம் என்று உணர்ந்து இவளை பிரிய முடிவெடுக்கிறார். சொல்லாமல் கொள்ளாமல் வேற்று ஊருக்கும் சென்று விடுகிறார். பிரிந்த கணவன் நிலை அறிந்த புனிதவதியார் தானே எண்ணிக்கொண்டது யாதெனில், இங்கு இவன் குறித்த கொள்கை இது. இனி இவனுக்காக தாங்கிய வனப்பு நின்ற தசைபொழிவு கழித்து நின் தாள்கள் போற்றும் பேய்வடிவு அடியேனுக்கு பாம்புற அளித்தல் வேண்டும் என்று எம்பெருமானிடம் வேண்டுகிறார். இதனால் இறைவன் அருளால்
வானமும் மண்ணும் எல்லாம் வணங்கும் பேய் வடிவம் பெற்றார் இந்த அம்மையார். சிவன் பெருமானால் புகழ்ந்து பாராட்டும் பெற்று திகழ்கின்றார். புனிதலாய் விளங்குகின்ற அவளின் பெயரும் புனித அல்லவா? இப்போது அவளின் கணவனின் நிலையினை காண்போம். பரமதத்தா, புனிதாவை விட்டுவிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் வேற்றூருக்கு மட்டுமல்லாமல் வேற்றூருக்கு போனது மட்டுமல்லாமல் நீ என்ன காரியம் செய்தாய்? வேறு ஒரு மனைவியை சேர்த்து கொண்டாய். அது மட்டுமா? அவள் மூலம் குழந்தையும் பெற்றுக்கொண்டு விட்டாயே. அந்த குழந்தைக்கும் புனிதவதி என்ற பெயரினை வைத்து உந்தன் முந்தைய மனைவியின் மீது பயபக்தியை காட்ட முயல்கின்றாயோ? உன்னை உற்றார் உறவினர் யாரும் கேட்க முடியாத நிலைப்பாடு. கேட்டாலும் புனிதவதி அன்றே புனிதல் ஆகிவிட்டால் புனிதல் என்று ஆனவின் எங்கனம் குடும்பம் நடத்த முடியும். அவளை இறைவியாக கருதி கும்பிடத்தான் முடியும். அவள் காலில் விழுந்துதான் கும்பிட முடியும். குடும்பம் நடத்த இயலாது. புனிதவதியும் இறைவனிடம் வேண்டிக் கொண்டாள். மனவாழ்வு ஒவ்வாத அவளையும் ஈசனும் ஏற்றுக்கொண்டு விட்டால் இன்னும் தாயாக மாறாத நிலையில் இந்த இளப்பெண் பேயாக மாறி திரிகிறாள். அதுவே ஈசன் திருவிளையாடல். ஈசனே உன்னை காரைக்கால் என்று அழைக்கும் போது நாம் எல்லாம் எம்மாத்திரம்? நாங்களும் உன்னை காரைக்கால் அம்மையார் என்றே அழைப்போம். நமது இலக்கியத்துக்கு அந்தாதி என்ற புதுமையை முதலில் பிரபலப்படுத்தியவர்கள் அம்மையாரும் ஒருவர். அம்மையார் அத்தனை நாயன்மார்களின் காலத்தால் மிகவும் மூத்தவர். சொல்ல போனால் முதல் தேவாரமே அம்மையாருடையதுதான் என்று கூறலாம். இருந்த போதிலும் அம்மையாரின் நூல்கள், நூலின் அமைப்பு இவற்றினை கருத்தில் கொண்டு இவரது தேவாரம் 11ஆம் திருமுறையில் வைக்கப்பட்டுள்ளது என்பதனை நாம் அறிந்ததே. இவரது தேவாரத்தில் குறிப்பிடத்தக்கவை 3: அற்புத திருவந்தாதி, 2 திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், 3 திருவிரட்டை மணிமாலை ஆகும். அம்மையார் பாடல்களில் பிள்ளையை பற்றிய குறிப்புகள் இல்லை. பிள்ளையார், முருகன் போன்ற மற்ற தெய்வங்களை பற்றியும் எங்கும் குறிப்பிடவில்லை. திருவாலங்காட்டை பற்றி மட்டும் சில குறிப்புகள் காணலாம். அவள் காலகட்டத்தில் கோவில் போன்ற அமைப்பு இருந்ததாகவும் கோவில் உள்ளே போய் இறைவனை வணங்க வேண்டும் என்ற குறிப்புகளும் இல்லை என்று கூறலாம். பின் எப்படி அம்மையார் இறைவனை தரிசித்தார் என்ற கேள்வி எழுகிறது அல்லவா? ஆலமர காட்டான ஆலங்காட்டிலே ஈசனை தரிசித்து மகிழ்கிறார் அம்மையார். அம்மையார் மாதொரு பாகன் வடிவத்தை தான் பெரிதும் போற்றியதாக கூறப்படுகிறது. இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், பெண்மைக்கு எம்பெருமான் தந்த சமத்துவத்தை சைவ சமயமும் தர வேண்டும் என்கின்ற அம்மையாரின் ஆழ்மன நோக்கம் என்பது புலப்படுகிறது. மேலும் ஒரு செய்தியாகவே என்னவென்றால், அம்மையார் ஆங்காங்கே பல பாடல்கள் பாடியுள்ளார். அவற்றில் குறிப்பாக கூற வேண்டுமானால், ராவணன் செருக்கு அளித்தல், முப்புறம் எரித்தல், ஆழகால விடம் உண்ணல், ஈசன் அடிமுடிகளை திருமாலும் அயனும் தேடியது. இருந்த போதிலும் அம்மையார் பெரிதும் பாடுவது யாதெனில் ஈசனின் மயான திருக்கோலமாகும். சாம்பல் பூசுதல், பேய்வாய் காட்டகத்தை ஆடுதல் என்று ஈசனை கேலி பேசுவது போல யாரேனும் அம்மையாரையும் கேலி பேசி இருக்கக்கூடும். அதனால் தான் அம்மையார் பேயாகவே சிவகணமாகவே மாறிவிட்டார் போலும். சிவபிரான்பால் இரவாத அன்பு வேண்டி பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டே உன்னை என்றும் மறவாமை வேண்டும், இன்னும் வேண்டும்
நான் மகிழ்ந்து பாடி அரவா நீ ஆடும் போது உன் அடியேன் கீழ் இருக்க என்று அம்மையார் இறைவனை விண்ணப்பிக்க அருளினையும் பெற்றார். இறைவனிடம் அருள்பெற்ற அம்மையார் திருவாலங்காட்டில் திருநடனம் கண்டு இன்புற்று எப்போதும் இறைவனை பாடி வழிபட்டுக் கொண்டிருக்கிறார். நாமும் அம்மையார் வழி சென்று இறைவனை போற்றி பாடும் பொருட்டு திருத்தலங்களில் தேவாரம் திருவாசகம் நடைபெறும் முற்றோதல் நிகழ்ச்சியும் நம்மை நாம் ஈடுபடுத்தி உணர்வுடன் ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று கூறுகிறேன். அதே நேரத்தில் திரு சுப்பையா பிள்ளை அவர்களையும் அவர்கள் குடும்பத்தாரையும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இதே இத்திருத்தலத்தில் எம்பெருமானுக்கு தேவாரம் திருவாசகம் பாடுகின்ற முற்றோதலரை நீங்கள் நன்முறையில் நடத்திட வேண்டும் என்று எனது அன்பு வேண்டுகோளாக விடுக்கின்றேன். எனக்கு பேச வாய்ப்பளித்த நண்பர் திரு சுப்பையா பிள்ளை அவர்களுக்கும் அவரது குடும்பத்தார் அனைவருக்கும் இங்கு கூடியிருக்கும் மையன்பர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். தென்னாடுடைய சிவனே போற்றி, அவருக்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். வாழ்க வளம். சிற்றம்பலம். நம பார்வதிபதே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிற்றம்பலம். சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சார் சிவமாம். தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லை, நான்மறை சொம்பொருள் வாய்மை வைத்த திரு தேவாரம் திருவாசகம் வீமை தர செய்த நாடர் கொற்றாரின் விழிப்புண்ணையே ஒழிய போது பொழித்த புகழிய போர்கள் போற்றி. ஆழின் சிக்கல்களுக்கு அடைந்தகிறார் நடிபோற்றி, வாழி திருநாவல் ஒருவன் கொண்ட தரம் போற்றி. ஊழிமணி திருவாசம் திருத்தான் போற்றி. சிந்தை வந்தையவன் பிராணகர உலக செல்வமணி தென்கடன் வைத்திருக்கிற கோயிலான் தன் கடன் எனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே. சமர சூழவன் மாவை தவிந்ததே குமரன் தாவையினர் கோடம்பம் ஏறிய அமர கோவிலுக்கு அன்புடை தொண்டர்கள் அமர உடையார்களே.
ஏழுடைய மதனான் உனைதான் பருந்த அருள் செய்த வீடுடைய பிரமாபுரமேறிய பெருமான் இவனே அருள் நெறிய மறை வந்த நுண்ணியதன் பொய்கை அளவேய பெருநெறிய பிரமாபுரமேறிய பெருமான் இவனே ஒரு நெறிய மனமே துணை ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவன் பொறுப்பினை தீர்தல் எளிதானே பொறுப்பினை தீர்தல் எளிதானே சிச்சிதம்பரம் பெருமாளுடைய சிவனே போற்றி கருணாகரத்தின் இறைவா போற்றி Thank you.
சரிங்க சரிங்க காலத்து அம்மா நல்லது இந்த பாக்கியம் பாக்கியம் கிடைச்ச பிள்ளைகளை பேரங்களை கண்கூட நல்லா வாழணும் Thank you.
பத்திரை ஒரு வாழும் உயர்ந்தார்